பெண் என்பவள் இந்திய திருநாட்டில் தெய்வமாய் வணங்கப்படுபவள். அதனால்தான் நாம் நதிகளையும் பெண்மையாய் அழைக்கிறோம். நம் நாட்டினை கூட நாம் தாய் திருநாடு எனதான் அழைக்கிறோம். காரணம், அவள் தாய்மை எனும் தெய்வ நிலை அடைவதால். இன்னும் ஒரு பிறப்பினை தரும் இறைவனாய் நாம் பெண்ணை பார்க்கிறோம், வணங்குகின்றோம். தன்னுடைய உயிரை பாதியாய் தருகிறாள். ஒரு மழலை பிறப்பதற்கு இரத்தத்தை பாலாக்கி தருகின்றாள். ஒரு இல்லத்தில் பெண் குழந்தை முதல் குழந்தையை பிறந்தாள். அவளை ராசியானவள் என்று அழைக்கின்றோம். பெண் குழந்தைதான் தாய் தகப்பனை கடைசி வரை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வாள் என நினைக்கின்றோம். நடைமுறை வாழ்க்கையிலும் அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. இப்படி பூஜிக்க வேண்டிய பெண்மையை பெண் குழந்தை என்று தெரிந்தவுடன் பூமிக்குள் புதைக்க நினைக்கும் சில மூடர்களின் மூடத்தனத்தை நான் கண்டிருக்கின்றேன் பல